கிராஸ் என்று ஒன்றை கொண்டு வந்தான். மற்றொருவன் அதன் மீது நீரை தெளித்தான். அதை சாந்தி ஜலம் என்றார்கள். இன்னொருவன் குடிகாரன் வேடம் போட்டு கொண்டு தள்ளாடி நடந்து வந்தான். பிரம்ம சமாஜ பக்தர் கூறினார், அவர் பாபு. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பக்தன் அத்தகைய பாத்திரங்களில் நடிப்பது நல்லதல்ல. இத்தகைய விஷயங்களில் மனத்தை நீண்ட நேரம் வைத்திருப்பது அபாயம். வண்ணானிடம் கொடுத்துள்ள துணியை போன்றது மனம். அவன் அதை எந்த நிறத்தில் தோய்த்து எடுக்கிறானோ அந்த நிறத்தை அது பெறுகிறது. கபட எண்ணங்களில் மனத்தை நீண்ட நேரம் வைத்திருந்தால் அதில் கபட கரை படைந்து விடுகிறது. மற்றொரு நாள் நிமாய் சந்நியாசம் பார்க்க கேசவரின் வீட்டிற்கு போயிருந்தேன். கேசவரை முகஸ்துதி செய்யும் சீடர்கள் சிலர் சேர்ந்து அந்த நாடகத்தை கெடுத்து விட்டனர். கேசவரை கலியுகத்தின் சைத்தன்ய தேவர் நீங்கள் என்று ஒருவன் சொன்னான். கேசவர் அதை கேட்டு சிரித்துக்கொண்டே முகத்தை என் பக்கம் திருப்பி என்னை பார்த்து, அப்படியானால் இவர் யார் என்று கேட்டார். அதற்கு நான் உங்கள் தாசனுக்கும் தாசன், கால் தூசிக்கும் தூசி என்று சொன்னேன். கேசவருக்கு பெயர் புகழ் இவற்றில் ஆசை இருந்தது. அமிர்தரையும் திரைலோக்கியரையும் பார்த்து, நரேந்திரன், ராக்கால், கீக்கால் இந்த பையன்கள் நித்திய சித்தர்கள். இவர்கள் பிறவிதோறும் இறைவனின் பக்தர்களாகவே இருப்பார்கள். சாதாரண மக்கள் சாதனைகள் பல செய்து சிறிது பக்தியை பெறுகின்றனர். இவர்களோ பிறப்பிலிருந்தே இறைவனை நேசிக்கின்றனர். பூமியை பிளந்து கொண்டு தோன்றுகின்ற சுயம்புலிங்கம் போன்றவர்கள் இவர்கள். மனிதன் உருவாக்கிய சிவலிங்கம் அல்ல. நித்திய சித்தர்கள் ஒரு தனி வகுப்பினர். எல்லா பறவைகளும் வளைந்த அழகை பெற்றிருப்பதில்லை. இவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் பற்று கொள்வதில்லை, பிரகலாதனைப் போல். சாதாரண மனிதர்கள் சாதனை செய்கின்றனர், இறைவனிடம் பக்தி கொள்கின்றனர், அதே வேளையில் வாழ்க்கையிலும் பற்று வைக்கின்றனர். காமினி காஞ்சனத்தில் மூழ்குகின்றனர். ஈ பூவில் அமர்கிறது, இனிப்பு பண்டத்தில் அமர்கிறது, மலத்திலும் உட்கார்கிறது. அதுபோல் எல்லோரும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். நித்திய சித்தர்கள் தேனீக்களை போன்றவர்கள். அவை பூவில் மட்டுமே அமர்ந்து மது அருந்தும். நித்திய சித்தர்கள் ஹரிரசத்தை மட்டுமே பருகுகின்றனர். அவர்கள் உலகியல் இன்பம் இருக்கும் திசையில் கூட போக மாட்டார்கள். இவர்களுடைய பக்தி சாதனைகள் செய்வதன் மூலம் கிடைக்கும் பக்தி அல்ல. இவ்வளவு ஜபம் செய்ய வேண்டும், இவ்வளவு தியானம் செய்ய வேண்டும், இவ்வளவு பூஜை செய்ய வேண்டும், இதெல்லாம் விதிகளுக்கு உட்பட்ட பக்தி. வயலில் பயிர் வளர்ந்திருக்கும் போது வயலை கடக்க வேண்டுமானால் வரப்பு வழியாக சுற்றி செல்ல வேண்டும். அருகில் உள்ள கிராமத்திற்கு போவதற்கு வளைந்தோடும் நதி வழியாக படகில் சுற்றி வளைத்து கொண்டு செல்ல வேண்டும். இவை போன்றது இந்த பக்தி. ராகபக்தி, பிரேம பக்தி உண்டாகுமானால், இறைவனை உறவினரை போல் கருதி நேசிக்க முடியுமானால் எந்த விதிமுறைகளும் வேண்டியதில்லை. அறுவடை முடிந்த வயலில் குறுக்காக இறங்கி போவது போன்றது அது. வரப்பு வழியாக போக வேண்டியதில்லை, நேராக போய்விடலாம். வெள்ளம் வரும்போது நதியின் வழியாக சுற்றி வளைத்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. அப்போது வயலிலெல்லாம் மூங்கிலளவு நீர் தேங்கி நிற்கும். அதில் படகை நேராக செலுத்தி சென்று விடலாம். இந்த ராகபக்தி, அனுராகம், அன்பு ஏற்படாவிட்டால் இறை அனுபூதி கிடைப்பதில்லை. அமிர்தர் கேட்டார், சுவாமி, சமாதி நிலையில் உங்களுக்கு எத்தகைய உணர்வு இருக்கும்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், குளவியை எப்போதும் நினைத்து கொண்டிருக்கின்ற புழு கடைசியில் குளைவியாகவே மாறிவிடுகிறது என்பதை நீ கேட்டதில்லையா? குடத்தில் அடைபட்ட மீனை கங்கையில் விட்டால் எப்படியோ அதுபோல்தான் சமாதியில் என் நிலையும். அமிர்தர் கேட்டார், நான் உணர்வு கொஞ்சம் கூட இருப்பதில்லையா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், எனக்கு பொதுவாக சிறிது நான் உணர்வு இருக்கும். பொன்கட்டியை சாணைக்கல்லில் எவ்வளவுதான் உரைத்தாலும் சிறு துணுக்கு எஞ்சியிருக்கவே செய்யும். பெரு நெருப்பும் அதன் ஒரு பொறியும் போல். புற உணர்வு மறைந்து விடுகிறது. ஆனால் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக சிறிது நான் உணர்வை விட்டு வைக்கிறார் இறைவன். நான், நீ உணர்வுகள் இருந்தால்தான் அதை அனுபவிக்க முடியும். சில வேளைகளில் இந்த சிறிய நான் உணர்வையும் அவர் நீக்கி விடுகிறார். அந்த நிலைக்கு ஜட சமாதி அல்லது நிர்விகல்ப சமாதி என்று பெயர். அந்த நிலையில் என்ன ஏற்படுகிறது என்பதை சொல்ல முடியாது.
உப்பு பொம்மை கடலை அளக்க கடலில் இறங்கிய கதைதான். இறங்கியதும் கரைந்து விட்டது. அந்த நிலையில் கடல் எவ்வளவு ஆழம் என்ற செய்தியை மேலே வந்து யார் சொல்வது? பிரம்ம சமாஜ பக்தர்களுக்கு அறிவுரை. சனிக்கிழமை ஏப்ரல் 7, 1883. அமாவாசை நாள். பகல் 1 மணி. கல்கத்தாவில் பலராமின் வீடு. வராந்தாவை ஒட்டிய அறையில் குருதேவர் உட்கார்ந்திருந்தார். நரேந்திரர், பவநாத், ராக்கால், மா, பலராம் முதலியோரும் இருந்தனர். காலையில் பலராமின் வீட்டிற்கு வந்த குருதேவர் அங்கேயே தங்கி நண்பகலில் உணவு உட்கொண்டார். நரேந்திரர், பவநாத், ராக்கால் இன்னும் ஓரிருவரை அழைக்குமாறு குருதேவர் கூறியிருந்தார். அவர்களும் குருதேவருடன் சாப்பிட்டனர். இவர்களுக்கு உணவளி, அது பல சாதுக்களுக்கு உணவளிப்பதற்கு சமம் என்று குருதேவர் பலராமிடம் கூறுவதுண்டு. சில நாட்களுக்கு முன் குருதேவர் நவ பிருந்தாவனம் என்ற நாடகத்தை பார்க்க கேசவரின் வீட்டிற்கு சென்றிருந்தார். நரேந்திரரும் ராக்காலும் இருந்தனர். நரேந்திரரும் அதில் நடித்தார். பவஹரி பாபாவின் வேடத்தில் கேசவர் நடித்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர், நரேந்திரர் முதலியவர்களிடம் கேசவர் சாது வேடத்தில் வந்து சாந்தி ஜலம் தெளித்தார். என்னவோ அது எனக்கு பிடிக்கவில்லை. வேடமிட்டு வந்து சாந்தி ஜலம் தெளிப்பதா? மற்றொருவன் பாவபுருஷன் வேடத்தில் நடித்தான். அத்தகைய வேடங்களை ஏற்பது நல்லதல்ல. பாவம் செய்வது தவறு. அப்படி நடிப்பதும் தவறுதான். நரேந்திரரின் பாட்டை கேட்க குருதேவர் மிகவும் விரும்பினார். ஆனால் நரேந்திரரின் உடல்நிலை சரியாக இல்லை. இருந்தும் அவர் நரேந்திரரிடம், நரேன், இவர்கள் ஆசைப்படுகிறார்கள், கொஞ்சம் பாடேன் என்று கூறினார். நரேந்திரர் தம்பூராவை மீட்டி பாடத் தொடங்கினார். பாடல் முடிவுற்றது. நரேந்திரர் சிரித்துக்கொண்டே பவநாத்தை பார்த்து, இவன் மீனையும் வெற்றிலையையும் விட்டுவிட்டான் என்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பவநாத்தை நோக்கி சிரித்தவாறு கூறினார், அது ஏனப்பா, வெற்றிலையிலும் மீனிலும் என்ன தவறு இருக்கிறது? அவற்றை உண்பதில் குற்றமில்லை. காமினி காஞ்சனத்தை விடுவதுதான் துறவு. ராக்கால் எங்கே? அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்றார் ஒரு பக்தர். குருதேவர் சிரித்துக்கொண்டே, ஒருவன் கையில் பாயை சுருட்டி எடுத்துக்கொண்டு நாடகம் பார்க்க போனான். நாடகம் தொடங்க இன்னும் சற்று நேரமாகும் என்று அறிந்து பாயை விரித்து தூங்க ஆரம்பித்தான். அவன் விழித்து பார்த்தபோது நாடகம் முடிந்திருந்தது. எல்லோரும் சிரித்தார்கள். பாயை சுருட்டி அக்குளில் வைத்துக்கொண்டு வந்தபடியே வீடு திரும்பினான். சிரிப்பு. ராம்தயாள் மிகவும் நோயுற்றிருந்தார். அடுத்த அறையில் படுத்திருந்தார். குருதேவர் அங்கே சென்று அவரது உடல் நலத்தை விசாரித்தார். மாலை 4 மணி இருக்கும். வரவேற்பறையில் நரேந்திரர், ராக்கால், மா, பவநாத் முதலிய பக்தர்களுடன் குருதேவர் உட்கார்ந்திருந்தார். அப்போது பிரம்ம சமாஜ பக்தர்கள் சிலர் வந்தனர். அவர்களோடு குருதேவர் பேச ஆரம்பித்தார். பிரம்ம பக்தர் கேட்டார், சுவாமி, தாங்கள் பஞ்சதசி படித்ததுண்டா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அதெல்லாம் ஆரம்பத்தில் ஒரு முறை கேட்க வேண்டும். ஆரம்பத்தில் ஒரு முறை ஆராய்ச்சியும் செய்ய வேண்டும். அதன் பிறகு அருள் உருவான ஷியாமா அன்னையை நெஞ்சே ஆர்வம் பெருகிட உள்ளே வைத்து பேணுவாய். நானும் நீயும் உருகியே தரிசித்து இன்பம் உற்றிடுவோம். மற்றோரை அருகிலும் வராமல் செய்து அடக்கியே தடுப்பாய் நீயே. சாதனை நிலையில் அவற்றையெல்லாம் கேட்க வேண்டும். கடவுளை அடைந்த பிறகு ஞானத்திற்கு ஒரு பஞ்சமும் இருக்காது. தேவி குவியலை தள்ளி தந்து கொண்டே இருப்பாள். எழுத பழகும்போது முதலில் எழுத்து கூட்டி எழுதுகிறோம். பிறகு சர்வசாதாரணமாக எழுதிக்கொண்டே போகலாம். பொன்னை உருக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கையில் துருத்தி, ஒரு கையில் விசிறி, வாயிலே ஊதுகுழல் என்று பொன் உருகும் வரை பாடுபட வேண்டும். பொன் உருகி அதை அச்சில் ஊற்றிவிட்டால் பிறகு கவலைப்பட ஒன்றுமில்லை. வெறுமனே சாஸ்திரங்களை படித்தால் மட்டும் போதாது. காமினி காஞ்சனத்தின் சூழலில் இருந்தால் சாஸ்திரங்களின் இரகசியத்தை அறிய முடியாது. உலகியல் பற்றின் காரணமாக ஞானம் மங்கிவிடுகிறது. ஆவலுடன் எத்தனை காவியம் கற்றேன், கண்ணனின் காதலில் எல்லாம் மறந்தேன். எல்லோரும் சிரித்தனர்.
கேசவரை பற்றி பிரம்ம பக்தர்களிடம் குருதேவர் கூறினார். கேசவரிடம் யோகமும் உள்ளது, போகமும் உள்ளது. இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே அவர் இறைவனிடம் மனத்தை திருப்பி இருக்கிறார். ஒரு பக்தர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவை பற்றி கூறினார். எங்கும் ஒரே மக்கள் வெள்ளம் என்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பலர் கூடியிருக்கும் கூட்டத்தை பார்க்கும்போது தெய்வீகம் விழித்தெழுகிறது. நான் பார்த்தால் பரவசத்தில் நினைவை இழந்திருப்பேன்.